உங்கள் லதாங்கி எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க. அதாவது பொம்மஸ் கிரவுண்ட் நடு வெயிலுக்கு நிற்கிறேனப்பா. பொம்மஸ் கிரவுண்டு ஒரு கிரவுண்டில் நிற்கிறேன். இப்போ சரியாக 12 மணி, உச்சி வெயில், சும்மா உச்சியை பிளக்குது. பார்ப்போம். இங்கே பாருங்க, தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் கரவட்டி பிரதேச இளைஞர்கள் கழக சம்மேளனம் இணைந்து நடத்தும் ஸ்மார்ட் யூத் 2024 புத்தாண்டு விழா. இது பொம்மாஸ் விளையாட்டுக் கழக மைதானம். இங்கே பார்த்தீங்களேண்டா மைதானம் நிறைந்த சனமாக இருக்கும் என்று பார்த்தேன். ஆனால் பாருங்க, மைதானத்தில் பெருசாக சனமில்லை. இப்போ ஒரு என்னென்னு சொல்கிறேன், முட்டி உடைத்தல் நிகழ்வு போய்கொண்டிருக்கிறது. லதாங்கி முட்டியுடைய நிகழ்வில் பங்கு வெற்றி போட்டு தான் நிற்கிறேன். கிட்ட போய் தொட்டுட்டேன், ஆனால் அது பவுலாக்கி விட்டாங்க. நன்றாக கருத்த துணியால் இருக்க கட்டிக்கிட்டாங்க கண்ணை. அப்படின்னு நான் நடந்து மெதுவாக போய் ஒரு வாரம் முட்டை பார்த்துட்டேன். அந்த முட்டியில் தொட்டுட்டேன், ஆனால் ஓங்கி உடைக்க கிடையில அவங்க விசில் ஊதிக்கிட்டு ஒரே தடவையே ஓங்கட மாமன்ட்டாங்க. 2 பவுல் ஆக்கிட்டாங்க. துரஷ்டம்தான். ஓகே, விசில் ஊதினா அப்புறம் அடிக்க வளர்க்குறது பாருங்க. அந்த காலம் நாங்கள் ஸ்போர்ட்ஸ் செய்ய பெரிய பள்ளிக்கூடங்களில் விட இல்லையாண்டு இப்போ 62 வேலை லதாங்கி வந்து நிற்கிறேனப்பா. உச்சி வெயில்ல விளையாடுறாக்கு பார்ப்பேன். சும்மா பங்கு வெட்டுவோம். பெருசெல்லாம் கிடைக்கிறத பார்க்கல. நான் முட்டியை தொட்டுட்டேன். சரியா தொட்டுட்டு கரவட்டி பிரதேச செயலகம் போல் பருத்துறை பிரதேச செயலகம் நடத்தின புத்தாண்டு விழா விளையாட்டு போட்டியும் இன்னொரு இடத்துல நடைபெற்று கொண்டிருக்கிறது. மதியம் 12 மணி வரை பெரிதாக மக்கள் கூட்டம் இல்லை. ஆனால் பின்பு மாலை அளவில் மாலை நேரம் நிறைந்த மக்கள் விளையாட்டில் பங்கு பெற்றினதை காணக்கூடியதாக இருந்தது.